சிக்காகோவில் சுவாமிஜி சந்தித்த மற்றொரு முக்கியமான நபர் பின்னாளில் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான ராக்பெல்லர். அன்று அவர் அவ்வளவு பிரபலமாகவில்லை. அவர் பல நண்பர்களிடமிருந்து சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். ஆனாலும் என்னவோ அவரை சந்திக்க தயங்கினார். பல இடங்களில் தங்கியவாறு சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருந்த சுவாமிஜி ஒருமுறை ராக்ஃபெல்லரின் நண்பர் ஒருவரது வீட்டில் தங்கினார். அப்போது சுவாமிஜியை சந்திக்க வேண்டும் என்ற உள்ளுந்தல் ஒரு நாள் திடீரென்று ராக்ஃபெல்லருக்கு ஏற்பட்டது. அந்த வேகத்தில் அவர் சுவாமிஜி தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றார். கதவை திறந்து வேலையாளை பிடித்து தள்ளிவிட்டு முன் அனுமதி கூட பெறாமல் சுவாமிஜியின் அறையில் நுழைந்தார். சுவாமிஜி அப்போது அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். இவ்வளவு வேகமாக ராக்ஃபெல்லர் சென்றதும் சுவாமிஜி முகத்தை தூக்கி வந்தது யாரென்று பார்க்கவில்லை. சிறிது நேரம் கழிந்தது. கால்வே சென்ற நாள் நடைபெற்றது போலவே அன்றும் நடைபெற்றது. தலை கவிழ்ந்திருந்த நிலையிலேயே திடீரென்று சுவாமிஜி ராக்ஃபெல்லரின் வாழ்க்கையை பற்றி, அவர் மட்டுமே அறிந்திருந்த அவரது கடந்த காலங்களை பற்றி கூறத் தொடங்கினார். இறுதியாக, நீங்கள் சேர்த்துள்ள பணம் உண்மையில் உங்களுக்கு உரியது அல்ல. உலகிற்கு நன்மை செய்வதற்காக கடவுள் உங்களிடம் அந்த பணத்தை தந்து வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். எனவே உங்கள் பணத்தால் உலகிற்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறினார். சுவாமிஜி கூறியவை ராக்ஃபெல்லருக்கு பிடிக்கவில்லை. தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவர் சொல்வதா என்று அவருக்கு தோன்றியது. எனவே வணக்கம் கூட சொல்லாமல் வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் சுவாமிஜியின் ஆளுமை எல்லைக்குள் வந்த ஒருவர் அவரால் ஆட்கொள்ளப்படாமல் இருப்பாரா? ராக்ஃபெல்லரிடமும் சுவாமிஜியின் ஆற்றல் வேலை செய்தது. ஒரு வாரம் கழிந்திருக்கும். ஒரு பொது தொண்டு நிறுவனத்திற்கு பெரிய ஒரு தொகையை நன்கொடை அளிக்க முடிவு செய்தார் ராக்ஃபெல்லர். அதற்கான திட்டங்களை விரிவாக எழுதி அதை எடுத்துக்கொண்டு முன்பு போல் அதே வேகத்தில் மீண்டும் சுவாமிஜியிடம் வந்தார். அதுபோலவே அனுமதியின்றி அவரது அறைக்குள் சென்றார். அன்றும் சுவாமிஜி ஏதோ படித்து கொண்டிருந்தார். ராக்ஃபெல்லர் தாம் கொண்டு சென்றிருந்த காகிதத்தை அவர் முன்பு வேகமாக வீசி, இதோ இதை படித்து பாருங்கள், நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கும் என்றார். சுவாமிஜி அசையவும் இல்லை, தலை நிமிர்ந்து ராக்ஃபெல்லரை பார்க்கவும் இல்லை. அமைதியாக அனைத்தையும் படித்தார். படித்து முடித்ததும், நன்றி சொல்ல வேண்டியது நான் அல்ல, நீங்கள்தான் என்றார். ராக்ஃபெல்லர் தமது வாழ்க்கையில் அளித்த முதல் பெரிய நன்கொடை அது. சர்வமத மகாசபை நிறைவுற்ற பிறகு சுமார் 2 மாதங்கள் சுவாமிஜி சிக்காகோவில் தான் தங்கினார். இந்த நாட்களில் அவர் இந்து மதம், அத்வைதம், மறுபிறவி, ஜாதி, வர்ணாசிரமம், இந்து சமுதாய பழக்க வழக்கங்கள், சுயநலமின்மை பற்றிய இந்து கருத்து என்ற பல தலைப்புகளில் பல சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். அப்போது வீடுகள், ஹோட்டல்கள் என்ற பல இடங்களில் அவர் தங்க நேர்ந்தது. ஒவ்வொரு சூழ்நிலையும் இறைவனிடமிருந்தே வருவதாக கொண்டு அதற்கு ஏற்ப என்னை அமைதியாக அமைத்து வந்துள்ளேன். அமெரிக்காவில் முதலில் நான் சற்று குழப்பத்தில்தான் இருந்தேன். இறைவனால் வழிகாட்டப்படுபவனாக இருப்பதே எனது வழக்கம். அந்த முறையை விட்டுவிட நேருமோ, எனக்கு நானே வழி தேடிக்கொள்ள வேண்டியிருக்குமோ என்று பயந்தேன். எவ்வளவு மோசமான நன்றி கெட்ட செயல்! இமயத்தில் பனிமூடிய உச்சிகளிலும் எரியும் வெப்ப மிகுந்த இந்திய சமவெளிகளிலும் என்னை வழிகாட்டி அழைத்து சென்ற அதே இறைவன் இங்கும் எனக்கு உதவி செய்யவும் வழிகாட்டவும் சித்தமாக உள்ளதை நான் தெளிவாக காண்கிறேன். பரந்தாமனின் பெருமை ஓங்குக. நான் அமைதியாக எனது பழைய முறையை கடைபிடிக்கிறேன். யாரோ தங்குமிடமும் உணவும் தந்து உதவுகிறார். யாரோ வந்து இறைவனை பற்றி பேசுமாறு கேட்கிறார். இறைவனே அவர்களை அனுப்பி வைப்பதாக நான் அறிகிறேன். என் கடமை கீழ்ப்படிவதே. தினசரி வாழ்வில் எனக்கு தேவையானவை கிடைக்குமாறு அவரே உதவுகிறார். ஆக அவரது விருப்பப்படியே அனைத்தும் நிகழும் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. தொடர்ந்த சொற்பொழிவுகள், வகுப்புகள், பேட்டிகள், பயணங்கள் என்று சுவாமிஜியின் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பரபரப்பாக அமைந்ததோ அவ்வளவு தூரம் அவரது மனம் உயர்தளங்களில் திளைத்தது. அவர் எங்கு தங்கினாலும், எந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இறை உணர்விலேயே திளைத்தார். உன்னருகே நிற்கிறேன், உன்னருகே நிற்கிறேன் என்னன்பே, என்றென்றும் காதுகளில் சொல்கின்றாய். துயரந்தரு மரணங்கள் 1000 வந்தாலும் உயிர் தலைவா
அதை அஞ்சேல் உன் துணையால் வென்றிடுவேன். தாலாட்டி தூங்க வைக்கும் தாயின் மடித்தளத்தில் மேலாக நீ நின்று மென்குரலில் பேசுகிறாய். துள்ளி விளையாடி சூதின்றி நகை சிந்தும் பிள்ளைகளின் பக்கத்தில் பிரியமுடன் நிற்கின்றாய். விரைகின்ற வாழ்க்கை வியன் புனலில் ஈசன் நீ நிறைந்துளிரும் ஆன்மாவின் ஆன்மாவாய் நிற்கின்றாய். உன்னவன் நான், உன்னவன் நான், உண்மையில் நீ என் இறைவன். என் அன்பே, ஏம்புகிறேன். ஓம் தத் சத், ஓம் தத் சத். சுவாமிஜியின் அருகே எப்போதும் கடவுள் இருந்தார், அவரை வழிநடத்தினார் என்பதை அவரது இந்த கவிதை வரிகளில் காண்கிறோம். பேராசிரியர் ரைட்டிற்கு எழுதிய கடிதத்தில் பேராசிரியரின் குழந்தைக்கு எழுதுகிறார், என் அன்பு குழந்தைகளே, கடவுள் உங்கள் தாய் தந்தையரை விட உங்களுக்கு மிக நெருங்கியவராக இருக்கிறார். நீங்கள் மலர் போல் களங்கமற்றவர்கள், தூயவர்கள். அப்படியே இருங்கள். அவர் தம்மை உங்களுக்கு அறிவித்து அருள்வார். அன்பு ஆஸ்டின், நீ விளையாடும்போது விளையாட்டு தோழர் ஒருவரும் உன்னுடன் விளையாடுகிறார். மற்ற யாரையும் விட அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். அது மட்டுமா? ஆகா, அவர் வேடிக்கையும் வினோதமும் நிறைந்தவர். அவர் எப்போதும் விளையாடியவாறே இருக்கிறார். சில வேளைகளில் சூரியன், பூமி என்றெல்லாம் நாம் கூறுகின்ற மிகப்பெரிய பந்துகளுடன் விளையாடுகிறார். வேறு சில வேளைகளில் உங்களை போன்ற சிறு குழந்தைகளுடன் சிரித்து கழிக்கிறார். அவரை பார்ப்பதும் அவருடன் விளையாடுவதும் எவ்வளவு வேடிக்கை வினோதமாக இருக்கும். என் அன்பே, அதை எண்ணிப்பார். இறைவனை அருகில் உணர்ந்தது மட்டுமல்ல, இறை உணர்வால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலைகளிலும் சுவாமிஜி திளைத்தார். பரபரப்பான ஓய்வு ஒளிச்சலற்ற செயல்பாடுகளுக்கு நடுவில் அவர் இந்த நாட்களில் வாழ்ந்து வந்தார். ஆனால் புற உலகம் அவரது அகநாட்டத்திற்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்கவில்லை. சில வேளைகளில் டிராமில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கூட அவர் தியானத்தில் ஆழ்ந்து விடுவதுண்டு. அவர் செல்ல வேண்டிய இடத்தையே அந்த டிராம் பல முறை சுற்றி வரும். ஆனால் எதுவும் தெரியாமல் தியானத்தில் மூழ்கி இருப்பார் அவர். கடைசியில் அதிக பயணம் செய்ததற்காக அதிக கட்டணம் செலுத்திவிட்டு இறங்குவார். இத்தகைய நிலைமையை சுவாமிஜி விரும்பவில்லை. எனினும் அவரால் தடுக்க இயலவில்லை. இந்தியா ஆனாலும் அமெரிக்கா ஆனாலும் குருதேவர் கூறிய தியான சித்தராகவே இருந்தார். ஒரு நாள் அவர் மெக்சிகன் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். வழக்கமாகவே உயர்நிலைகளில் திளைக்கின்ற மனம் இயற்கை அழகில் ஈடுபடும்போது சட்டென்று அகமுகப்படுகிறது. அப்படித்தான் அன்று சுவாமிஜிக்கும் நிகழ்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் தக்ஷிணேஸ்வரத்தில் ஒரு நாள் அவரை தொட்டபோது நிகழ்ந்ததே இங்கும் அதுபோன்று நிகழ்ந்தது. மரங்கள், சூரியன், வீடுகள், அவர் நின்றிருந்த ஏரி உட்பட அனைத்தும் சுழன்று பறந்து அணுக்களாக உடைந்து சிதறி எங்கோ மறைந்தன. எல்லாம் கரைந்து அவர் நிர்விகல்ப சமாதியில் லயிக்க இருந்தார். அப்போது திடீரென்று அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றினார். சுவாமிஜியை தொட்டு, நரேன், உன் பணி இன்னும் உள்ளது என்று கூறி அவரை அந்த அறுதி நிலையில் கரைய விடாமல் உலக நிலைக்கு மீட்டு வந்தார். சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் எல்லா இடங்களிலும் வரவேற்பை பெற்றன. பரந்த மனப்பான்மை உடையவர்களான யூனிட்டேரியன்கள் அவரை மிகவும் விரும்பி அழைத்தார்கள். யூனிட்டேரியன் கிறிஸ்தவ பாதிரிகள் அவரை தங்கள் சர்ச்சைக்கு விரும்பி அழைத்ததுடன் அங்கேயே சொற்பொழிவு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் சுவாமிஜி கூறிய கருத்துக்கள் அவை அவ்வளவு சுலபமாக ஏற்கக்கூடியவை அல்லவே. காலம் காலமாக இந்தியாவை பற்றி தாங்கள் கேள்விப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் ஒரு பக்க சார்பு உடையவை, பெரும்பாலானவை முற்றிலும் தவறானவை என்று ஒருவர் கூறுவதை சட்டென்று அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் சொல்பவர் சாதாரணமானவர் அல்ல, சொல்வதற்கென்றே இறைவனின் ஆணை பெற்று வந்தவர். எனவே அவர்களால் சுவாமிஜியின் கருத்துக்களை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அதனால் பல கேள்விகள் எழுப்பினார்கள். சுவாமிஜியும் அவற்றை தயக்கமின்றி எதிர்கொண்டார். உண்மையை தைரியமாக எடுத்து சொல்வதற்கான துணிச்சல் அவரிடம் இருந்தது. சில நேரங்களில் நேரடியாக பதில் கூறினார். சில வேளைகளில் பீரங்கி குண்டு போல் வெடித்தார். சில சமயங்களில் வேடிக்கையாக பதிலளித்தார். இப்படித்தான் ஒருமுறை அவர் மின்னா போலீஸில் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் ஒருவர் எழுந்து, ஆமாம் சுவாமிஜி, இந்து தாய்மார்கள்
தங்கள் குழந்தைகளை முதலையின் வாயில் எறிவார்களாமே என்று கேட்டார். முகத்தில் கேலி புன்னகை எழுந்து பரவ சுவாமிஜி கூறினார், ஆம், அது உண்மைதான். என்னையும் அப்படித்தான் எறிந்தார்கள். நான் என்னவோ உங்கள் ஜோனாவைப் போல் முதலையின் வாயிலிருந்து தப்பி வந்துவிட்டேன் என்று கூறினார். கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. உண்மையை சொல்வதற்கு துணிவு வேண்டும். அதனால் வரும் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு உரம்படைத்த மனம் வேண்டும். அந்த துணிவும் உரம்படைத்த மனமும் உண்மையிலிருந்து மட்டுமே வர முடியும். அதாவது சொல்பவர் உண்மையில் நிலை பெற்றவராக இருக்க வேண்டும். ஒருமுறை சுவாமிஜி இறையனுபூதி பற்றி பேசினார். இறைவனின் நேரடி அனுபவம் பெற்ற ஒருவர் எந்த சூழ்நிலையிலும் கலங்குவதில்லை, பதட்டப்படுவதில்லை என்று அவர் பேசினார். இதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுள் சில இளைஞர்களும் இருந்தார்கள். இவர்கள் நன்றாக படித்தவர்கள், ஆனால் மனம் போனபடி வாழ்பவர்கள். சுவாமிஜி பேசியதை அவர்கள் சோதிக்க துணிந்தார்கள். அவரை ஒரு சொற்பொழிவுக்காக அழைத்தார்கள். சுவாமிஜியும் சென்றார். ஆரம்பத்திலிருந்தே சுவாமிஜியை சோதிப்பது போலவே அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு மரப்பெட்டியை கவிழ்த்து போட்டு, இதுதான் மேடை, இதில் நின்றுதான் பேச வேண்டும் என்றார்கள். சுவாமிஜி எந்த மறுப்பும் கூறாமல் அதனை ஏற்றுக்கொண்டார். பேசத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் பேச்சின் பொருளில் கரைந்தவராக சூழ்நிலையையே மறந்து போனார். திடீரென்று சுற்றிலும் துப்பாக்கி குண்டுகள் வெடித்தன. காதை பிளக்கும் ஓசை எழுந்தது. சில குண்டுகள் சுவாமிஜியின் காதின் அருகேயும் பாய்ந்து சென்றன. எங்கும் பதட்டமும் கூக்குரலும் எழுந்தது. ஆனால் சுவாமிஜியிடம் எந்த சலனமும் இல்லை. அவர் சூழ்நிலையால் பாதிக்கப்படவில்லை. அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். சோதித்தவர்கள் தோற்றார்கள். எதுவுமே நடக்காதது போல் உரிய நேரத்தில் சொற்பொழிவை முடித்தார் சுவாமிஜி. அவரிடம் வந்து அழாத குறையாக மன்னிப்பு கேட்டார்கள் அந்த இளைஞர்கள். சுவாமிஜி மிகவும் பரபரப்பாக சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருந்த ஆரம்ப காலம் அது. ஒரு பை மட்டுமே அவருக்கு சொந்தமாக இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் சென்று பேசிவிட்டு உடனே அடுத்த இடத்திற்கு செல்வார். இப்படித்தான் ஒரு முறை ஓர் ஊருக்கு போயிருந்தார். அவரை அழைத்த அமைப்பின் தலைவர் சிறிது நேரத்தில் சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம் என்று கூறி சுவாமிஜியை ஓர் அறைக்கு கூட்டி சென்று தங்க வைத்தார். அந்த அறை போதிய வெளிச்சமின்றி மங்கலாக இருந்தது. அவர் வரும் வரை அமர்ந்திருக்கலாம் என்று எண்ணிய சுவாமிஜி அங்கே கிடந்த ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்தார். அதுவோ எப்போது உடையலாம் என்று காத்திருந்தது போல் சுவாமிஜி அமர்ந்ததும் உடைந்து தடதடவென்று கீழே சாய்ந்தது. அதற்குள் வசமாக மாட்டிக்கொண்டார் அவர். விடுபடுவதற்கு அவர் முயற்சித்த அளவிற்கு நிலைமை மோசமாகியது. கடைசியில் முயற்சியை கைவிட்டு நாற்காலியுடன் பிணைந்தபடி அப்படியே கிடந்தார். சிறிது நேரம் கழிந்தது. அமைப்பாளர் வந்து, சுவாமிஜி வாருங்கள், அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றார். கீழே படுத்த நிலையிலேயே சுவாமிஜி கூறினார், அவர்கள் காத்திருப்பது இருக்கட்டும், முதலில் என்னை காப்பாற்றுங்கள், அதன் பிறகுதான் நான் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றார். நிலைமையை கண்ட அமைப்பாளர் ஓடி வந்து சுவாமிஜி எழுந்திருக்க உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சியை பின்னாளில் கூறும்போதெல்லாம் சுவாமிஜி தம்மை மறந்து சிரிப்பார். கேட்போரையும் வயிறு வலிக்க சிரிக்க செய்வார். மனிதர்களிடம் நேசமும் பாசமும் நன்மையும் குடிகொண்டிருப்பது போலவே வெறுப்பும் பகைமையும் தீமையும் அவனை விட்டு விலகா உடைமைகளாக உள்ளன போலும். மதம், இனம், மொழி என்ற ஏதாவது ஒரு வேறுபாட்டை தனக்குத்தானே கற்பித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்ட தொடங்கி விடுகிறார்கள் மனிதர்கள். உலகம் முழுவதிலும் இது இவ்வாறே உள்ளது. அமெரிக்காவிலும் நிறவெறி அந்த நாட்களில் தலைவிரித்து ஆடியது. கருப்பின மக்களின் உழைப்பால் உயர்ந்த அதே நேரத்தில் அவர்களை அடிமைகளாக நடத்தினான் வெள்ளையன். அவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டன. பொது இடத்தில் அங்கீகாரம் மறுக்கப்பட்டது. ஹோட்டல்களில் கூட அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்டார்கள். பல இடங்களில் சுவாமிஜியையும் அமெரிக்கர்கள் அவமதித்தார்கள். சுவாமிஜியை சொற்பொழிவுக்கு அழைப்பவர்கள் அவருக்கென்று ஒரு விடுதியிலோ ஹோட்டலிலோ அறை பதிவு செய்வார்கள். ஆனால் அவர் வெள்ளையன் அல்ல என்பது தெரிந்ததும் ஹோட்டல் உரிமையாளர்கள் அனுமதி மறுத்து விடுவார்கள். அமைப்பாளர்கள் வேறு இடம் தேட நேரும். ஓரிரு நாட்களில் சுவாமிஜியின் பெயர் அந்த பகுதி முழுவதும் பரவும். பத்திரிகைகளில் அவரை பற்றிய செய்திகள் வரும். புகைப்படங்கள் எங்கும் பிரபலமாக காணப்படும். இவ்வளவு புகழை காணும்போது அதே விடுதி உரிமையாளர்கள் வந்து மன்னிப்பு கேட்பதும் உண்டு.
பல நேரங்களில் சாப்பாடின்றி சுவாமிஜி ஹோட்டல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். முடிவெட்டுகின்ற இடங்களில் மறுக்கப்பட்டிருக்கிறார். மேலை நாட்டின் கீழ் வகுப்பினர் பாமரர்கள் என்பது மட்டுமல்ல, பண்பாடும் அற்றவர்கள். ஒரு நாள் நான் லண்டனில் ஒரு தெரு வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் இந்திய உடை உடுத்தியிருந்தேன். அந்த வழியாக நிலக்கரி வண்டி ஒன்று சென்றது. வண்டி ஓட்டுபவன் எனது இந்திய உடையை பார்த்து கையில் ஒரு பெரிய நிலக்கரி கட்டியை எடுத்து என் மீது வீசி எறிந்தான். நல்லவேளை அது என் மீது படாமல் காதை உரசி சென்றது என்று சுவாமிஜி ஒருமுறை கூறினார். தம்மை அவமதிக்கின்ற இடங்களில் சுவாமிஜி தாம் ஓர் கருப்பு இனத்தினன் அல்ல என்று தெரியப்படுத்தி இருந்தால் போதும், அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சுவாமிஜி அதை செய்யவில்லை. இது பற்றி பின்னாளில் அவரது சீடர் ஒருவர் கேட்டபோது, சுவாமிஜி, என்ன ஒருவனை தாழ்த்தி நான் உயர்வதா? அதற்காக நான் பிறக்கவில்லை என்று கூறினார். மற்றொரு முறையும் இதே கேள்வி கேட்கப்பட்ட போது அவர், அது என் சகோதரனை நானே மறுப்பது ஆகாதா என்று கேட்டார். வெள்ளை நிறத்தினராகிய ஆரியர் எனது முன்னோர் என்பதில் பெருமைப்படுகிறேன். மஞ்சள் நிறத்தினராகிய மங்கோலியர் என் முன்னோர் என்பதில் அதைவிட பெருமை கொள்கிறேன். கருப்பு நிறத்தினராகிய நீக்ரோக்கள் என் முன்னோர் என்பதில் மிக மிக பெருமை கொள்கிறேன் என்பார் அவர். அதே நேரத்தில் சுவாமிஜியை தங்களில் ஒருவராக கொண்டு அவரது வெற்றிகளை தங்கள் வெற்றியாக கருப்பின மக்கள் கழித்ததும் உண்டு. ஓர் ஊரில் சுவாமிஜி வழக்கம்போல் மிகவும் விமரிசையாக வரவேற்கப்பட்டார். அப்போது கருப்பின போர்ட்டர் ஒருவர் சுவாமிஜியை அணுகி, எங்களில் ஒருவர் இவ்வளவு புகழ் பெறுவது எங்களுக்கெல்லாம் மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறி அவருடன் கைகுலுக்க விரும்பினார். சுவாமிஜியும் கைகளை நீட்டி அவரை ஆதரவுடன் வரவேற்று, நன்றி சகோதரா, நன்றி என்று கூறினார். ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் பக்தர் ஒருவர், உங்களால் எப்படி இவ்வளவு விஷயங்களை பேச முடிகிறது என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு அவர், நானா பேசுகிறேன்? என் அன்னை காளியல்லவா என்னை பேச வைக்கிறாள். நெல் இழக்கின்ற இடத்தில் நீ பார்த்ததில்லையா? ஒருவன் அளந்து கொண்டே இருப்பான், மற்றொருவன் தள்ளி தருவான். அதுபோல் காளி தேவி என் பின்னால் இருந்து தள்ளி தருகிறாள் என்றார். குருவின் வாழ்க்கையில் நடந்தது சீடரின் வாழ்க்கையிலும் தொடர்ந்தது. சுவாமிஜி சொன்னதை ஒருபோதும் திரும்பி சொல்வதில்லை. ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவது புதிய விஷயங்களாகவே இருக்கும் என்று எழுதுகிறார் சகோதரி நிவேதித்தை. சுவாமிஜிக்கு அப்படி குவியலை யார் தள்ளி தந்தது? சுவாமிஜியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த எத்தனையோ அற்புதங்களைப் போல் இதுவும் ஓர் அற்புதம்.